அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 21 நவம்பர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இன்று அமெரிக்க பயணத்தை டெல்லியில் இருந்து புறப்பட்டதாகவும், புறப்படுவதற்கு முன்பாக அவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியறிக்கையில் மத்திய அமைச்சர்கள் அனைவரும் தங்களுடைய இலாக்காக்களில் சாதனைகளை உடனடியாக அறிக்கையாக எனக்கு அளிக்க வேண்டும் என்று கூறியிருப்பதாக டெல்லியில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் ஒன்றும் கருத்து கேட்டபோது, பதவி ஏற்றவுடன் 100 நாள் சாதனையை பொறிய வேண்டும் என்பதற்காக அனைத்து மந்திரிகளும் 100 நாள் சாதனைக்கான புத்தகத்தை அச்சிட்டு பத்திரிகைகள் முன்பு அனைத்து மந்திரிகளும் போட்டோவுக்கு போஸ் கொடுத்ததை மக்கள் மறக்கவில்லை என்றும், அதனுடைய சாதனைகளை பற்றி முதலில் பிரதம மந்திரி வெளியிட வேண்டும் என்று வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தின் சார்பாக கட்டிட தொழிலின் போது உயிரிழந்த தொழிலாளர்களுக்கு 66 குடும்பங்களுக்கு 67.32 லட்சம் ரூபாய் உதவியை தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் தலைமைச் செயலகத்தில் இன்று அளித்ததாக தலைமைச் செயலகத்தில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. போட்டோலி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், வன்னியர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு கோரி விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என்று கூறியதாகவும், சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடங்கப்பட்டு 135 ஆண்டுகளில் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நியமிப்பதில் இடஒதுக்கீடு வேண்டும் என்றும் போராட்டங்கள் நடத்தி வருகிறோம் என்றும், உயர்நீதிமன்றத்தில் 54 நீதிபதிகளில் 9 ஆரிய பிராமணர்கள் இருக்கிறார் என்று குற்றம் சாட்டியதாக சென்னை இந்த தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரத் நிர்மான் கருத்தொலி இயக்கம் சார்பாக சென்னை அருகிலுள்ள குன்றத்தூரில் நடந்த கூட்டத்தில் திமுக பாராளுமன்ற தலைவர் TR பாலு கலந்து கொண்டு உரையாற்றியதாக குன்றத்தூரில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சமாஜ்வாடி கட்சி பொதுச் செயலாளர் அமர்சிங் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், ஒவ்வொரு முக்கிய பிரச்சனைக்கும் ராகுல் காந்தி சிறந்த தீர்வை தருகிறார் என்று காங்கிரஸ் கட்சி நினைத்தால் பேசாமல் அவரையே பிரதமராக்கி விடலாமே என்று கிண்டல் அடித்துள்ளதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவரும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதல்வருமான மாயாவதி அவர்கள் ஜார்க்கண்ட் மாநில சட்டசபை தேர்தலில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும், ராஞ்சியில் நடந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் தொண்டர்களை பார்த்து கையசைப்பதை இந்த படத்தில் காணலாம். கடந்த வருடம் மும்பை தீவிரவாத தாக்குதலில் 200 பேர் உயிரிழந்த நிலையில் தீவிரவாதிகளுக்கு உடந்தையாக இருந்த பாகிஸ்தான் இருவரை இத்தாலியில் போலீசார் கைது செய்துள்ளதாக இத்தாலியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் கட்டப்பட்டு வரும் ரயில்வே சுரங்கப்பாதையில் நேற்று திடீரென மண் சரிந்ததில் 4 தொழிலாளர்கள் மண்ணில் புதைந்து உயிர் இழந்ததாக அகமதாபாத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சீனாவில் உள்ள வடகிழக்கு மாகாணத்தில் ஏற்பட்ட சுரங்க விபத்தில் 50 பேர் பலியானதாகவும், 50க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்று பீஜிங்கில் இருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான காங்கோ ஜனநாயக குடியரசின் வடக்கில் இரு இனக்குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட பயங்கர மோதலில் பலர் கொல்லப்பட்டு வருவதாகவும்,
50,000க்கும் அதிகமானவர்கள் தங்களின் சொந்த இடங்களிலிருந்து வெளியேறி வருவதாக ஐநா மன்றத்தின் அகதிகள் அமைப்பு செய்தி வெளியிட்டிருக்கிறது. உலக கோப்பை கால்பந்து போட்டிக்கு அல்ஜீரியா தகுதி அடைந்தெடுத்து கால்பந்து கொண்டாட்டத்தில் அந்த நகரில் நடந்ததில் 18 பேர் நசுங்கி உயிர் இழந்ததாகும். நேற்று எகிப்து தலைநகர் கொய்ரோவில் அல்ஜீரியா தூதரகம் முன்பு எகிப்து கால்பந்து ரசிகர்கள் மாபெரும் போராட்டம் ரகளில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கில் செயல்பட்டு வரும் CEIP என்ற அமைப்பு வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் 2050ஆம் ஆண்டு உலகில் 3வது பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா திகழும் என்றும் முதலில் அமெரிக்காவும் 2வது சீனாவும் 3வதாக இந்தியா திகழும் என்று அவர்கள் கருத்து வெளியிட்டுள்ளதாக நியூயார்க்கில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய அரசு அமைப்பான ட்ராய் என்று அழைக்கப்படும் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் மொபைல் சேவையில் ஒரு நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு அதே நண்பரை பயன்படுத்தி மாற்றுவதற்கு 19 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அது விரைவில் அமலுக்கு வரும் என்று அது செய்தி வெளியிட்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 21 நவம்பர் 2009 பிற்பகல் 2 மணி ஏற்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இலங்கை தமிழகத்துக்கு இடையில் அதிக மேகமூட்டங்கள் காணப்படுகின்றன. இதனால் கன்னியாகுமரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் அதிக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதை இந்த படத்தில் காணலாம். வட தமிழ்நாட்டில் மேகமூட்டங்கள் இல்லாதால் மழை பெய்வது கம்மியே என்று இந்த படத்தில் தென்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.